ஹியூமனுக்கே ஒரு ரொம்ப அழகான பவர்ஃபுல்லான கெப்பாசிட்டி எது தெரியுங்களா? சமாளிக்கிறது. சமாளிக்கிறதுங்கிறது ரொம்ப சாத்தியமான விஷயம் கிடையாது. ரொம்ப சாதாரணமான சாத்தியப்படக்கூடிய விஷயமே கிடையாது. இதுக்கு கொஞ்சம் சிரமம் எடுக்கும். ஆனா, அந்த எப்படி சொல்றது? சமாளித்தல் அப்படிங்கிறது வந்து ஒரு அசாத்திய ஸ்கில். எல்லா ஹியூமன்ட்டயும் அது வந்து பார்க்க முடியாது. சம் பீப்பிள்ஸ் என்னன்னா, சின்ன ஒரு அடி விழுந்தாவே அதாவது என்ன சொல்றேன்னா, ஆ வாழ்க்கையில ஒரு சின்ன ஒரு அடி விழுந்துச்சு, எக்ஸ்பெக்ட் பண்ணது கிடைக்கல. எனிதிங் ஏதோ நடந்தா உடனே ஆஃப் ஆயிடுவாங்க. பட் சம் பீப்பிள்ஸ் அப்படி இல்ல. அதையும் தாண்டி வந்து போராடிட்டு இருப்பாங்க. ஸோ எவ்வளோ தூரம் போராடுறோமோ, அவ்வளோ தூரம் வந்து நம்மளுக்கு அப்ஸ்டக்கிள்ஸ வந்து நம்ம பிரேக் அவுட் பண்ணி போயிட்டே இருக்கோம்னு அர்த்தம். ஸோ அப்ஸ்டக்கிள்ஸ பிரேக் அவுட் பண்ணி போறது எல்லாமே வந்து மிகப்பெரிய சமாளிப்பு தாங்க. ஆ நெறையா பீப்பிள்ஸ கூட இருக்கக்கூடிய கோவொர்க்கர்ஸோ, இல்ல ஃப்ரெண்ட்ஸோ, இல்ல கலீக்கோ, ஃபேமிலி மெம்பர்ஸோ இதெல்லாம் சமாளிக்கிறது இல்ல. ஸ்ட்ரேஞ்சர்ஸ சமாளிக்கிறது இல்ல. ஸோ எனி அப்ஸ்டக்கிள்ஸ் அது யார் மூலியமா எப்படி வேணா வரலாம். அத வந்து தட தாண்டி தாண்டி போயிட்டே இருக்கிறது. அந்த தடைய உடைச்சுட்டு போயிட்டே இருக்கிறது வந்து கிரேட் சமாளித்தல். அந்த திறமை வந்து பார்த்தோம்னா, கண்டிப்பா எல்லா மனிதனும் வளர்த்துக் கொள்ள வேண்டிய ஒரு திறமை. மேக்ஸிமம் வந்து இந்த ஸ்கில்லாம் வந்து எங்கேயும் வந்து நம்மளுக்கு கிளாஸ் வச்சு சொல்லிலாம் தரமாட்டாங்க. பட் லைஃபோட ஹார்டான ஒரு பார்ட் ஆஃப் டைம்ல கட்டாயமா இப்படி சமாளிக்கிறது எப்படி? சமாளிச்சு லைஃப்ப ரன் பண்றது எப்படி? அட் த சேம் டைம்ல பார்த்தோம் அப்படின்னா, மல்டி டைமென்ஷன்லேருந்து வரக்கூடிய ப்ராப்ளம அ ஒரு ஒரு சென்ட்ரிக் பாயிண்ட்டா இருந்து ஹேண்டில் பண்றது எப்படி? அப்படிங்கிறத வந்து கண்டிப்பா எவ்ரி ஹியூமன்ஸ் வந்து அவங்கவங்களோட லெவல் ஆஃப் ஸ்டேஜுக்கு தகுந்த மாரி கத்துக்குவாங்க. ஸோ சமாளிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு அசாத்திய திறமை. அது உங்கள்ல யார் யாருக்கு இருக்கோ, நீங்களும் த கிரேட் ஹியூமன்ஸ் தான். தேங்க் யூ.